சார் உங்ககிட்ட கேள்வி என்னன்னா, சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்களா இருக்கக்கூடிய ராகு கேது நிஜ வாழ்க்கையில என்ன மாதிரியான விளைவுகளை பலன்களை தரும்? நிழல் கிரகங்கள் நிஜத்துல என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறேன். ஆக்சுவலி ராகு கேத்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா, ஒரு உப்பு மாதிரி கூட எடுத்துக்கலாம். பால்ல உப்பு கலந்தா என்ன ஆகும்? அதைத்தான் சந்திரனோட ராகு சேர்ந்தாலோ கேத்து சேர்ந்தாலோ பண்ணும். ஆனா அந்த உப்பு அவசியம் தேவை வாழ்க்கைக்கு. உப்பு இல்லைன்னா உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லிட்டோம். எந்த அளவுல இருக்கணுமோ அந்த அளவுல உப்பு இருந்தால் வாழ்க்கை ருசிக்கும். ஆக ஒரு உப்பு என்ன பண்ணுமோ அதைத்தான் ராகு கேத்துக்கள் செய்வார்கள். கன்னி ராசிக்கு 6ல ராகு வர்றது எதிர்பாராத புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா மேடம். ஒரு ராகுவினால் நிறைய திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட வந்து சேரும். ஒருத்தன் பார்த்தோம்னா ஆத்துல ஒண்ணுமே இல்லாம சும்மா உக்காந்துட்டு இருப்பான். அவனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பா. அவன் திடீர்னு ரோட்ல நடந்து போகும் பொழுது அவனுக்கு ஒரு சூரிய திசையில் ஒரு ராகு பக்தி நடக்கிறதுனே வச்சுப்போமே, ஏதோ ஒரு வண்டி வந்து மோதி அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டுங்கிறது ஆயிடும், ஏதோ ஒரு காலில் ஏதோ ஒரு அடிபட்டு அவனால் நடக்க முடியாமல் போயிடுத்துனா ஒரு இன்சூரன்ஸ் பணங்கிறது அவனுக்கு பெருசா வந்து சேர்ந்துடும். அவன் சும்மா உக்காண்டு சம்பாதிக்காத ஒரு விஷயத்தை அவனுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆனது அவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். அதன் மூலமாக அவன் வீட்டில் வந்து கொஞ்சம் செல்வாக்கோட இருப்பான். இதைத்தான் ராகு பண்ணும். அதே மாதிரி கேத்து அப்படிங்கிற கிரகம் அதுவும் டிஸ்டர்ப் பண்ணும். கேத்து தான் ஞானகாரகன்னு சொல்லியிருக்கா. அவரையே தான் குழப்பத்தினை கொடுப்பது அதே கேத்துன்னு தான் சொல்றார். ஆக இந்த ராகு கேத்துக்களினுடைய பிளேஸ்மெண்ட் எங்க இருக்குங்கிறது முக்கியம். நம்ம ஜாதகத்துல ராகு இருக்கு. இப்ப நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்துன்னு வரும்போது பொண்ணு ஜாதகத்துல ராகு இருக்கு கேத்து இருக்குன்னா, எல்லாருக்குமே ஜாதகத்துல ராகு இருக்கும், கேத்து இருக்கும், சனி இருக்கும், செவ்வாய் இருக்கும், ஏதோ ஒரு இடத்தில் இருக்கத்தான் செய்யும். அதனுடைய பலன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும். 2ல ராகு 8ல கேத்துனா தோஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. லக்னத்துல ராகு 7ல கேத்து அதனால ஒரே சர்ப்ப தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தவறாக புரிந்து கொள்ள கூடாது. ராகு தான் நல்ல தூண்டுதலை கொடுப்பார். ராகு வலிமையாக இருந்தால் ஏன் எதற்கு எப்படிங்கிற கொஸ்டினை போட்டுட்டே இருப்பா. கேத்து வலிமையாக இருந்தால் எது எப்படி போனா என்ன எல்லாம் நடக்கிறதா நடக்கும். என்னத்தை பண்ணி என்னத்தை அப்படிங்கிற மாதிரி விஷயம் வருது இல்லையா, அதைத்தான் கேத்துவானது கொடுக்கும். இதைத்தான் நிஜத்திலே நிழல் கிரகங்கள் செய்வார்கள். ஆக ராகு நன்னா இருந்தா கண்டிப்பா லைஃப்ங்கிறது நன்னாதாமா இருக்கும்.